துரோகி, அட பாவி, இப்படி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. உன்னை போய் நம்பினேனடா. பாவி பாவி, உன்னை போடா. பாவி, உன்னை போய் நம்பணும் பாரு. எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே. சொல்றது கேளு ஸ்வேதா, எனக்கு எதுவும் தெரியாது ஸ்வேதா. எனக்கு எதுவும் தெரியாது ஸ்வேதா, சொல்ல கேளு. நான் இங்க எப்படி வந்தேன்னு தெரியல ஸ்வேதா. எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்வேதா. என்ன நடந்ததுன்னு தெரியல ஸ்வேதா. எதுவுமே எனக்கு சம்மந்தம் இல்ல ஸ்வேதா. என்ன நம்ப ஸ்வேதா. ஸ்வேதா, எனக்கு எதுவுமே தெரியாது ஸ்வேதா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? உன்னை அடிச்சு கொண்டு பாரு. எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டல்ல. துரோகி பொண்ணு கேக்குதா? அப்ப வச்சு கழுத்தடிச்சிட்டியாடா. பொண்ணு கொல்லாம விட மாட்டாடா. ஆளு ஒரு கேடாடா உனக்கு. உதவாக்கறடி. ஏன் பொண்ணு கேக்குதாடா உனக்கு? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். அவனை அடிச்சு கொல்லுங்கப்பா. நல்லா திட்டம் போட்டு நம்மள ஏமாத்திருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி கடைசில என் கழுத்துல தாலி கட்டிட்டான். ஐயோ, நான் எப்படி பண்ணுவேன் ஸ்வேதா? டேய், நீ கட்டின தாலி ஒரு நிமிஷம் கூட என் கழுத்துல இருக்க கூடாது. என்ன பண்ற பாருடா. குடிக்காத பையன உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உரிமை கொண்டாடின பார்த்த இடத்துல உன்னை கொன்றுவேன்டா. போடா போடா. இன்னொரு தடவை என் கண்ணில் மாட்டாத, சாவடிச்சு சொல்லிட்டான். வச்சு துரோகம் பண்ணிட்டான். நன்றி கட்டவன். ஸ்வேதா, அழாதம்மா. அப்பா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? கடைசியில மாமா எனக்கு இல்லாமலே போயிட்டாரு. நான் எதுக்காக போய் என்ன உயிரோட இருக்கணும்? பெரிய வார்த்தைலாம் பேசக்கூடாதுமா. இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஆதியை மறந்து தொலைன்னு சொன்னேன். என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை நீ. இப்ப பாரு, ஒண்ணுக்கும் உதவாதவெல்லாம் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். டேய், அழாதடா ப்ளீஸ்டா. ஸ்வேதா, அழாதடா. அப்பா இருக்கட்டா. மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காதுடா. டேய், என்னடா அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அண்ணே, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ சிஸ்டர் என்ன பண்றீங்க? பரவாயில்ல எந்திரிங்க. பரவாயில்ல எந்திரிங்க. நல்லா இருப்பீங்க. நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். டேய் மச்சான், உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் காரணம் இல்லடா. உங்க காதல் தான் காரணம். அதையும் மீறி உங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு மேல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி தான் சேர்த்து வச்சிருக்கு. டேய், என்ன திடீர்னு பயங்கரமா எதையோ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? விடு மச்சான், நடந்த விஷயம் எதுவுமே நம்ம யோசிச்சு பார்க்குற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அதெல்லாம் அது ஒரு மேஜிக். நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில சேரணுன்றத
நீங்க 2 பேரும் எடுத்த முடிவு கிடையாது. அதுதான் உங்க 2 பேரோட பிராப்தம். அதை மீறி யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது மச்சான். ஆதி, எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்ற சூழ்நிலை இப்ப இல்ல. அது உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு இதயம் கொடுத்தவரோட வைஃப் தான் உன் பக்கத்துல இன்னைக்கு மனைவி அணைக்கிற பாரதி. அது ரகசியமா இருக்கட்டும்னு எனக்கு தோணுது. அதனால அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போறதில்ல. ஏய், என்னடா ஆச்சு? அப்பப்போ ஃப்ரீஸ் ஆயிடுற. என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? மச்சான், உன்கிட்ட சொல்லணும்னா நிறைய சொல்லலாம்டா. ஆனா இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறது தான் விதி. அத யார் நினைச்சாலும், ஏன் நீங்களே நினைச்சாலும் கூட மாத்த முடியாது. அது எனக்கு இன்னைக்கு தாண்டா புரிஞ்சுது. மச்சான், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. நீங்களும் இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். என்ன சிஸ்டர், என் ஃப்ரெண்ட பத்திரமா பார்த்துப்பீங்கல்ல? அப்புறம் என்னடா மச்சான், 2 பேரும் காலகாலத்துக்கும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். ஓகேடா மச்சான். டே மச்சான், நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறது தாண்டா வாசுவோட ஆசை. அதை இன்னைக்கு அவர் நிறைவேற்றிட்டாரு. உங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு தருதலை பா. என்னம்மா? இவன் எதுக்குப்பா இங்க வரா? வாங்கின அடி பத்தலன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறான்பா. டேய், எதுக்குடா மறுபடியும் இங்க வந்த? இந்த பார், நான் மிருகமா மாறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு, இல்லனா என்கிட்ட அடி வாங்கியே செத்துருவேன் சொல்லிட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்க, நிக்கிறேன். என்ன விடுங்க? என்ன நீ அறிவு கட்ட மாதிரி பேசுற? இவனை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? இந்த பார், உன் மச்சான் என்ன பண்ணாலும் நீ பொறுத்துக்கலாம். அந்த அவசியம் ஒண்ணு எனக்கு கிடையாது. என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான்னு உரிமை கொண்டாட வந்திருக்கானா என்ன? புரிஞ்சிக்காம பேசாதீங்க சார். அவன் அதுக்காக வரல. அவன் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்திருக்கான். அவன் என்ன சொல்ல வரான்னு கேளுங்க. அதை விட்டுட்டு சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு. பா, இவனை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு எரியுதுப்பா. முதல்ல அவனை இங்கிருந்து வெளியே போக சொல்லுங்க. அவன் சொல்ற எதையும் கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. ஏமா, உங்க அப்பா தான் ஆத்திரத்துல அறிவிழந்து பேசுறாருன்னா நீ படிச்சவ தானே? நீ ஏமா இப்படி பேசுற? முதல்ல என்ன சொல்ல வரேன்னு கேளுமா. அவன் ஆதிமுகத்துல ஸ்ப்ரே அடிச்சு கோயிலுக்கு அனுப்பிட்டு மண்டபத்துக்கு வந்து பாரதி பக்கத்துல உட்கார்ந்ததை நானும் 2 கண்ணால் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு புரியல. நல்லா சொல்லுங்க மாமா. நான் எதுக்கு ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட போறேன்? டேய், என்னடா ஆளுக்கு கதை விடுறீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவாய் கிடையாது சார். ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல சார். எனக்கு தேவை பாரதி தான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்க திட்டத்துக்கே நான் சம்மதிச்சேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க போறேன்? சார், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அவங்க 2 பேத்துக்கு நடுவுல வேற ஏதோ ஒன்று இருக்கு சார். நீங்க, நான், யார் நினைச்சாலும் ஆதி பாரதிய எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாரு, நீ சொல்ற கட்டுக்கதையெல்லாம் வேற எவ்வளவு ஏமாந்தவளா இருந்தா அவகிட்ட போய் சொல்லு. எனக்கு ஏற்கனவே இத பாரு, காது குத்தி இருக்கு. ஐயய்யய்யய்ய, நீ வேற ஏமா புரிஞ்சுக்காம ஏதோ பேசிட்டு இருக்க? உனக்கு காது குத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. திரும்பவும் சொல்றேன், ஆதி பாரதி 2 பேரையும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியா? பார்க்கலாம். அந்த பாரதியை எங்க வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டி காட்டட்டுமா? அவளே ஆதியை எனக்கு விட்டு கொடுத்துட்டு போகணும். இல்ல ஆதியை நாங்களே போட்டு தள்ளிட்டு அவளை மறுபடியும் உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். இந்த 2த்துல ஒண்ணு கண்டிப்பா நடந்தே தீரும். அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். டேய், இது வேலைக்கு ஆகாதுடா. நாம சொல்றத கேக்குற மனநிலைமையில இவங்க இல்ல. நீ கிளம்பு கிளம்பு. போறேன் மாமா, எனக்கு இங்க என்ன வேலை இருக்க போகுது? ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்ல. டேய், என்ன எங்களை பயமுறுத்துறியா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தாலி கட்டினதை சாக்கா வச்சு எங்க வீட்டுக்கு வந்துடலான்னு பாக்குற அதானே? இந்த மாதிரி நினப்பு ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோ, கொன்னே போட்டுருவோம் உன்னை. பாத்துக்க. இந்த பார்,
இதுக்கப்புறம் நீ என் கண்ணிலே படக்கூடாது. முதல்ல கிளம்புடா இங்க இருந்து. யோ லூசாயா நீ? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயமே கிடையாது. பாரதிக்கும் ஆதிக்கும் பாதுகாப்பா ஒருத்தன் நிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, செத்து போன எங்க அண்ணா வாசு. இதை நான் ஒன்னும் உங்களை சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இதை நான் ரொம்ப நாளா என் மாமா கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அவர் என்ன நம்பல. இன்னைக்கு நடந்த குழப்பத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க அண்ணா வாசு தான். அத சொல்ல வந்தா உரிமை கொண்டாட வந்த தாலி கட்டிட்டானே என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஸ்வேதா, இவன் சொல்றத நம்பாத. நம்மள குழப்ப பாக்குறான். இங்க பாருங்க, உங்களை குழப்ப வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்ல. நான் இந்த மண்டபத்துக்கு வந்தது நிஜம். பாரதி பக்கத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தது நிஜம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க கோபம் ஆத்திரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. நான் வரேன். போட ஒன்னையே நம்ப மாட்டோம், நீ சொல்ற கதையை நம்புவோம். கல்யாணம் முடிஞ்சு முதல்ல உங்க வீட்டுக்கு வரீங்க. உங்க வீட்டு ஆளுங்க வந்து ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தானே நீங்க வீட்டுக்குள்ள போக முடியும். அதானே சம்பிரதாயம். ஏமா வீட்ல யாருமே இல்ல போல இருக்கு. தனோ, நீ சொல்றது ரொம்ப சரிடி. இப்ப பாரு, இது உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்து எப்படி பிரச்சனை பண்றேன்னு. தம்பி, உங்க வீட்டாளுகள்லாம் எங்க போனாங்க? பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டீங்க, ஆரத்தி எடுக்க யாரையும் காணுமே. ஆரத்தி தானே வருவாங்க. அட நீங்க வேற, வீட்ல யாருமே இல்ல, எங்க போனாங்கன்னு கூட தெரியல. நமக்கு முன்னாடியே எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்களே. அதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேனே. அவங்க யாருக்குமே இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைன்னு, நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு சொந்த பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அந்த அம்மா வீட்டுக்கே வராம வெளியே இருக்குங்க. இதெல்லாம் என்ன பொழப்போ தெரியல. அப்பா, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டே தான் போயிருக்காங்க. நாமளும் அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு இப்போ இங்க வந்து நின்னுட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவுதான் பொறுத்து போகணுமோன்னு எனக்கு தெரியல. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டில் ஒரு ஆரத்தி எடுக்க கூட ஒரு ஆளை காணோம். ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தப்பா இருக்கு தம்பி. என்னாச்சுன்னு தெரியல, யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். ஏங்க, எனக்கு என்னமோ இது சரியா படலைங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பாரதியும் தமிழையும் இங்க விட்டுட்டு போறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலங்க. பேசாம இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. என்னைக்கு அவங்க மனசு மாதிரி வந்து கூட்டிட்டு போறாங்களோ அன்னைக்கு வந்தா போதுங்க. அதுதான் சரியா வரும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், ஆதி தம்பிகிட்ட பேசி பார்ப்போம்.
பாரதி, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. வாங்க ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் தம்பி. மரகதம், அந்த தட்டை வாங்கிட்டு போய் ஆரத்தி கொட்டிட்டு வா. ம். வாங்க போலாம். உள்ள போங்கம்மா. ச்சே, நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது. ஏம்மா பாரதி, அந்த விளக்கேத்தி வைமா. சரிங்க மாமா. வர்ற வழியில் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. நம்ம வெயிட் பண்ணலாமா? சரி, தம்பி சொல்லுதில்ல, எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். மரகதம், கிச்சன்ல போய் குடிக்க ஏதாவது கொண்டு வா. கிச்சன் எங்க இருக்கு? இதோ இந்த பக்கம் இருக்கு. வாங்க தம்பி. ஆதிதான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். அக்கா கோயிலுக்கு போறேன்னு போயிட்டாங்க. அவங்க போனை எப்படியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நமக்கு ஃபோன் பண்றான் போல இருக்கு. பவானி, பார்த்தேன், எனக்கு கூட தான் வந்திருக்கு. இந்நேரம் அந்த பிச்சைக்கார கூட்டம் வீட்டுக்கு போயிருக்கோம். வீட்டில் நம்ம யாரும் இல்லை, ஆரத்தி எடுக்க ஆள் இல்லைன்னு அது இதுன்னு அந்த பெருசு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கோம். என்னங்க, எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. மாப்பிள்ள நம்ம வரலன்னு கோச்சுக்க போறாருங்க. ஏய், அக்கா கோயிலுக்கு போயிட்டாங்க. நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியும் கொஞ்ச நேரம் நமக்காக வெயிட் பண்ணி பார்த்திருப்பாங்க. நாம வர போறதில்லன்னு தெரிஞ்சதும் இடத்த காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நாம வீட்டுக்கு போனா போதும். என்னங்க, எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடன்னு தாங்க இருக்கு. ஏய், உனக்கு அப்படி ஆவலனா தாண்டி ஆச்சரியம். பேசாம இருக்கியா? ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு. அது சரி, கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம், அது நடந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? ஆதிதான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கான். எனக்கும் ஆதி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ப்ளே பண்றேன். சரியா இன்னும் 5 நிமிஷம். நீங்க எங்க இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்தாகணும். வர்றதும் வராதும் உங்க இஷ்டம். நீங்க வரலனா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரவே முடியாது. புரியலையா? தெளிவா சொல்றேன். உங்க யாருக்குமே நான் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப வீட்டுக்கு வர இஷ்டம் இல்லாதவங்க இனிமே தனியா வீடு பார்த்து உங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான், இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாரும் இங்க வரணும். சரி, வாங்க எல்லாரும் போவோம். தலை எழுத்து. வாங்க. வா.
வாங்க 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 உட்காருங்க. உங்க வீட்டுக்கு வந்து உங்களை நாங்க வரவேற்க வேண்டியதாயிருச்சு. நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா ஆதி தம்பி சொன்னாரு. நல்ல விஷயம்தான். மன்னிச்சுக்கங்க சம்பந்தி, வர வழியில கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம், அதான் லேட் ஆயிடுச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. பெரிய சம்பந்தியை காணோம், எங்க? அக்கா ஆதி கல்யாணம் முடிஞ்சதும் ஒரு நேர்த்தி கடன் இருந்தது, அதனால கோயிலுக்கு போயிருக்காங்க.